அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருகின்ற டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 15ஆம் தேதி திங்கட்கிழமை நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி அப்படிங்கிறது சக்தி வாய்ந்தது தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அப்படி சிறப்பு வாய்ந்த தமிழ் மாதத்தோட வரக்கூடிய அமாவாசை அதிசிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த மார்கழி மாத அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுது. அதாவது ஹனுமன் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த திங்கட்கிழமை நாள் அமாவாசை வரத நம்ம சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே அமாவாசை நாளன்று சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். மேலும் ஹனுமந்தர் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய அம்சமாகவே பார்க்கப்படுவர் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த முறை நமக்கு சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமை நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் முழுமையுமே நமக்கு அமாவாசை திதியானது இருக்குது. சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை நாள்லேயே நம்ம என்ன கோரிக்கை முன் வச்சு வேண்டினாலும் கட்டாயம் அது நிறைவேறும். அது கடன் பிரச்சனை தீர்வதற்காகட்டும், பணம் சேர்வதற்காகட்டும், நகை சேர்வதற்காகட்டும், எல்லாத்துக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும். இது ஹனுமந்தர் அவதரித்த நாளாக இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது. எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் உடனடியாகவே ஹனுமந்தன் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பக்தியின் மயமான ஹனுமந்தர் அவதரித்த இந்த நாளில் நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கணும், மன கஷ்டம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரமானது ஏற்கனவே நம்ம சேனலில் 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கிறேன். அந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த முறை நமக்கு இந்த அமாவாசையானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளில் இருக்கிறதுனால இந்த முறை நாம் அமாவாசை நாளில் செய்யும்போது சென்ற முறை செஞ்சு பலனடையாதவங்களுக்கு கூட இந்த முறை கட்டாயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய எதிரி தொல்லைகள் நீங்கும், கண் திருஷ்டி நீங்கும், கூடவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும். இப்போ ஏதாவது ஒரு காரியத்துக்காக போகிறோம், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் நீக்கி அந்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு உண்டு. அடுத்ததாக இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திங்கட்கிழமை நாள் முழுவதுமே நமக்கு அமாவாசை திதியானது இருக்குது. அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததாக ஒரு சந்தேகம் வரும், பெண்கள் இதே பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்ட்டு. பீரியட்ஸ் டைமில் கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்கள் கணவர்கிட்டையோ, மாமனார் மாமியார் அம்மா அல்லது உங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம். நல்ல பலன் தரும். ஆனால் பீரியட்ஸ் டைமில் எக்காரணத்தை கொண்டும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு செடியினுடைய வேர் தேவைப்படுது. அது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனி செடி. இந்த குப்பை மேனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரும தொடர்பான பிரச்சனைகளை நீக்க வல்ல ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு மருத்துவ ரீதியாக உதவி செய்தோ அதே அளவு காரிய தடைகள் நீக்கவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கும் உதவியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போவே இந்த வீடியோ பார்க்கறதுனால இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு குப்பை மேனி செடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அமாவாசைக்கு முதல் நாள் நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் ஏரியாவில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் 2 நாள் டைம் இருக்கு இல்லையா, அப்போ இந்த 2 நாள் நீங்கள் எங்கேயாவது ரோட்டோரமாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது நான் சொல்கிற மாதிரி இந்த செடியை நீங்கள் பிடுங்கிட்டு வச்சுக்கோங்க. அமாவாசை நாளன்று இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எப்போதுமே இந்த செடியை ஒரு நாள் முன்னாடியே நம்மளுடைய வீட்டுக்கு கொண்டு பழக்கப்படுத்திட்டு அதன் பிறகு பரிகாரம் செய்யும்போது நல்ல ரிசல்ட் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி வெறுமனே நாம் இதை வந்து பிடுங்கும்போது போய் டக்குன்னு ஒரு செடியை பிடுங்குற மாதிரி பிடுங்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு உயிர் தான். அதனால் நம்ம முதல்லே வந்துட்டு அந்த செடியை பார்த்துட்டு முன்னாடி நின்று ஒரு நிமிடம் நீங்கள் கையெடுத்து கும்பிடுங்க. நான் வந்து எங்களுடைய குடும்ப நலனுக்காக தான் உன்னை வந்து பறிக்கிறேன், எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், எதிரி தொல்லை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க. முன்னாடியே செடியை பார்த்து வச்சிட்டிங்கன்னா அதனுடைய வேர் பகுதி நல்லா இலகுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து ஒரு 3 நாள் நீங்கள் அதுக்கு வந்து மஞ்சள் கலந்த தண்ணீர் ஊற்றுவதும் நல்லது. அப்படி பண்ணும்போது வேர் வந்து நல்லா லூஸாக இருக்கும், நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு நாள் முன்னாடியாவது கொஞ்சம் பார்த்துட்டு தண்ணீர் வந்து ஊற்றி வச்சுடுங்க. இல்லை அந்த இடத்துல ஈரப்பதமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் போய் நான் சொன்ன மாதிரி இதை மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இப்போ அந்த செடியை வந்துட்டு நீங்கள் பிடுங்கணும். இப்படி பிடுங்கும்போது மூலிகை சாபம் நசி நசி அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அதாவது இப்போ அது ஒரு மூலிகை, அதை வந்து நம்ம பிடுங்குறோம், இதனால் ஏதாவது சாபம் வர மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த சாபங்கள் பழிக்கக்கூடாது, அந்த சாபங்கள் எங்களை நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரம் வந்து சொல்கிறோம். மூலிகை சாபம் நசி நசி, இதை வந்துட்டு நீங்கள் சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் இதை பிடுங்கிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக இதை வந்து நம்மளுடைய வீட்டில் அப்படியே வந்து வச்சுருங்க. எந்த அன்னைக்கு பரிகாரம் செய்கிறீங்களோ அந்த அன்னைக்கு தான் வந்துட்டு நீங்கள் மேற்கொண்டு சில வேலைகள் எல்லாம் வந்து செய்யணும். நான் இப்போ உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் நான் அமாவாசை நாள் அன்னைக்கு தான் பரிகாரம் செய்வேன். அதனால் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நான் தெளிவான விளக்கத்தோடையே சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதே போல் வந்து செஞ்சுருங்க. இப்போ இந்த வேர் பகுதி இருக்குது இல்லையா, இந்த வேர் பகுதியை நீங்கள் ஒரு சின்ன கல் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த கல்லை வச்சு நல்லா கொட்டி தனியாக வந்து எடுத்துக்கோங்க. அதாவது அந்த செடியினுடைய தண்டு பகுதியை தனியாகவும் வேர் பகுதியை தனியாகவும் வந்து நம்ம எடுத்துக்கணும். இதை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக பிளேடு, கத்தி, சிசர் இந்த மாதிரி எந்த ஒரு ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடாது. நம்மளுடைய நகத்தையும் வந்து பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்சால் நம்மளுடைய விரலை வச்சு இப்படி இப்படின்னு கசக்கணுங்கும்போது அது கண்டிப்பாக பிஞ்சு வந்துடும். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இது போல் கல்லை வச்சு கொட்டுனீங்க அப்படிங்கும்போது அது துண்டாக வந்துடும். அதன் பிறகு இந்த வேர் பகுதி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிக்கோங்க. கழுவின பிறகு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த வேரில் ஈரப்பதம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அடுத்ததாக பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. காப்பர், பித்தளையாக இருக்கிறது சிறப்பு. இல்லைன்னா மண் தட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து எடுத்துக்கோங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னா பயன்படுத்தாத பீங்கான் தட்டோ இல்லை சில்வர் தட்டோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தட்டை சுற்றியும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் இந்த வேரை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. வேரை வச்ச கையோட இது மேலே நீங்கள் மஞ்சள் தூளை வந்து நல்லா வந்து தூவி விடுங்க. முடிஞ்சால் இந்த மஞ்சளையும் பன்னீரையும் ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து கூட எல்லா வேர்களுக்குள்ளரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது நல்லா அது மேலே பூசி விடலாம். அதன் பிறகு ஏதாவது ஒரு வேர் மேலே மட்டும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு செய்யக்கூடிய மரியாதை அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்துட்டு நீங்கள் இட்டுக்கோங்க. அதன் பிறகு இதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வைங்க, ஒரு ஏலக்காய் வந்து வைங்க, ₹1 நாணயம் வந்து வைங்க. இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது. அதனால் இது எல்லா பொருளையுமே வந்துட்டு நம்ம இந்த வேருக்கு பக்கத்துலேயே வந்து வச்சிடணும். அதன் பிறகு கொஞ்சம் திருநீர் எடுத்துக்கோங்க. இந்த திருநீரை அந்த வேர் பகுதி முழுவதுமே வந்துட்டு நீங்கள் தூவி விடுங்க. இப்போ இது நீங்கள் அப்படியே உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. முக்கியமாக நீங்கள் சுவாமி படத்துக்கு தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த வேரை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. தினந்தோறும் தீபம் ஏற்றி வச்சு சுவாமி படங்களை வழிபாடு செய்யும்போது இந்த வேரையும் நீங்கள் தொட்டு வழிபாடு செய்யுங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். இது எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும். 1 மாதம் கழித்து இந்த வேரை வந்துட்டு நீங்கள் ஓடுகின்ற தண்ணீரில் வந்து விட்டுறலாம். இல்லைன்னா நீங்கள் 3 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த செடி அதிகமாக கிடைக்கும்னா நீங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு சிரமம்னு நினச்சிங்கன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இப்படி ஓடுகின்ற நீர்நிலைகள் பக்கத்தில் இல்லைங்கும்போது நீங்கள் எங்கேயாவது மரம், செடி, கொடி அடியில் வந்துட்டு போட்டுடலாம். இதில் வச்சுருக்கக்கூடிய இந்த ஏலக்காயும் நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டலாம். பச்சை கற்பூரம் வந்து கட்டாயம் காற்றுல கரைஞ்சி போயிருக்கும். இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கோ இல்லை கோவில் உண்டியலில் போடுவதற்கோ பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.